யுனிவர்ஸ் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொதுத் தேர்வு வரப்போகுது. பப்ளிக் எக்ஸாம் வந்து 10th +2ல் பொதுத் தேர்வு எழுத போகிறாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் இது. 10th +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாத்துக்குமே வந்து ஆல் த பெஸ்ட், வாழ்த்துக்கள். நல்லா நீங்கள் எழுதி நீங்கள் நினைக்கிற மார்க்கை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது, சில வழிபாடுகள் இருக்குது. அதை தான் இதில் சொல்லித்தர போகிறோம். எக்ஸாம் ஹாலில் பதட்டம் இல்லாமல் எழுதணும் அப்படின்னா அதுக்கு பல டிப்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா நேரமே சாப்பிட்டு அதிகபட்சம் ஒரு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 9 மணிங்கும்போது தூங்க போயிடணும். அதுக்கு முன்னாடி வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் வந்து இந்த சோசியல் மீடியா பக்கம் போகக்கூடாது. சோசியல் மீடியா பக்கம்னா இந்த உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கலாம், அது தப்பு கிடையாது. வேறு எந்த சோசியல் மீடியாக்குள்ளேயும் உள்ளே போகக்கூடாது. மொபைல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் பண்ணாமல் டிவியும் பார்க்காம ஒரு 9 மணிக்கு படுத்துடணும். நல்லா ஒரு 7 மணி 8 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சிடணும். 10 மணி அதிகபட்சம் 10 மணிக்கு படுத்துடணும். 4 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு ஒரு வேண்டுதல், அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணணும். விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஓம் கணபதையே நம அப்படின்னு 21 டைமு சொல்லலாம். அதுக்கப்புறம் புத்தகத்தை எடுத்து புத்தகம், பேனா எல்லாத்தையும் எடுத்து சாமிகிட்ட வச்சு ஒரு வெள்ளை கலர் பூ ஒன்று வாங்கி, அதாவது மல்லிகைப்பூ அந்த மாதிரி வாங்கி புத்தகம், பேனா அதெல்லாத்தையும் அங்கே வச்சு சாமிகிட்ட வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, சரஸ்வதி ஸ்லோகம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை படிச்சுட்டு மெமரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக சாமிகிட்ட வேண்டிக்குங்க. அதே மாதிரி ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் இருக்கலாம். இருந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லணும். எப்படின்னா, எனக்கு நினைவில் இருக்குது, நான் நல்லா எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லிவிட்டு பயம் இல்லாமல் காலையிலே எடுத்து எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த படிக்கிறதுக்கு நிறையா டிப்ஸ் இருக்குது. அது எப்படி எப்படி படிக்கணும், அப்படியே தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கக்கூடாது. 3/4 மணி நேரம் அப்படியே படிப்பாங்க, உட்காந்துருந்து அப்படியே படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் படிக்கணும். ஒரு 5 நிமிஷம் எழுந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வரணும். இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து படிக்கணும். ஒரே இடத்துல உட்காந்து படிக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காந்து படிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் படிக்கணும். கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து படிக்கணும். மறுபடியும் ஒரே சப்ஜெக்ட் இல்லாமல் மாற்றி மாற்றி கூட படிக்கலாம். அது மேக்ஸிமம் வந்து அந்த எக்ஸாமுக்கு உண்டான சப்ஜெக்ட் படிக்கிறது நல்லது. எங்கேயுமே படிக்கும்போது இது இவ்வளோ பெரிய கேள்வி, இதற்கு வராது, இதெல்லாம் நான் படிக்கவே முடியாது, என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான திங்ஸ் எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாமே பாசிட்டிவாக சொல்லணும். இது ஈஸி. எக்ஸாம் ஹாலில் போய் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலுமே நம்ம சொல்லக்கூடியது முதல்ல வந்து எல்லாமே ஈஸியானது தான் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு தான் கொஸ்டின் பேப்பரே எடுக்கணும். எடுத்தோடனே டக்குன்னு பார்த்தா முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு கேள்வியே நம்மளுக்கு தெரியலன்னா பயப்படக்கூடாது. அப்படியே இல்லை, கொஸ்டின் பேப்பரை கடைசி வரைக்கும் பார்க்கணும். அதில் எப்படியும் ஒரு 100 கொஸ்டினில் குறைஞ்சது ஒரு 70வது உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். அதை அந்த 70 தெரிஞ்சிட்டாவே போதும், மீதி 30 தானே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஈஸியாக வந்துடும். மறுபடியும் ஒருக்கா பார்த்துட்டு அதில் எது எது உங்களுக்கு தெரியுமோ அதை எழுதிட்டு, அந்த ஆர்டர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி தெரியாத வந்து ஞாபகப்படுத்தினா கண்டிப்பாக அது வரும். எடுத்தோடனே இதுக்கு டஃப்பான சப்ஜெக்ட்டு, நமக்கு வந்து மேக்ஸ் வராது, நமக்கு வந்து சோசியல் வராது, நமக்கு வந்து இங்கிலீஷ் வராது அப்படின்னு நினச்சிட்டே போகக்கூடாது. இங்கேருந்து போகும்போதே இங்கிலீஷ் எனக்கு வரும், நான் இன்றைக்கி இங்கிலீஷில் ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன், இங்கிலீஷில் எல்லா கேள்வியும் எனக்கு தெரியும், நான் படித்தது தான் அங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். கண்டிப்பாக நீங்கள் படித்தது அங்கே வந்திருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம். கல்வி கடவுள் சரஸ்வதி தேவியோட மந்திரங்கள் இருக்குது, அது உங்களுக்கு லிங்கில் தர்றேன், இங்கே இதுலேயும் வரும். அதே மாதிரி அதுக்கடுத்தது சரஸ்வதி தேவிக்கே கல்வியை சொல்லி கொடுத்தவர் வந்து ஹயக்ரீவர், பெருமானோட அம்சம். அவரோட ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே அப்படின்னு சொல்லலாம். இந்த லிங்க் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி ஹயக்ரீவரோட காயத்ரி மந்திரம் இருக்குது. வஜ்ரதாராய வித்மஹி ஹய முகாய தீமஹி தன்னோ ஹயக்ரீவ பிரச்சோதயாத். இந்த மந்திரம் ஹயக்ரீவரோட காயத்ரி மந்திரம், இதையும் சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஓம் ஹ்ராம் ஹ்ரௌம் ஹயக்ரீவாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்திரங்கள் சொல்கிறதுனால ஞாபக சக்தி, படிப்பில் ஒரு கவனம், அதே மாதிரி மெமரி பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கல்வியில் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. ஒரு சிறந்த மதிப்பெண் எடுக்கிறதுக்கு இது வந்து உதவும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெளிவான சிந்தனை, நல்ல பேச்சாற்றலையும் இது வந்து வளர்க்கும். கிழக்கு நோக்கி உட்காந்து இந்த சின்ன காயத்ரி மந்திரத்தை 9 டைமு, 11 டைமு அல்லது 108 டைம் இருந்தால் 1008 டைம் சொன்னோம்னா நல்ல ஒரு வரும். இது பார்த்திங்கன்னா எல்லா நாட்கள்லையுமே சொல்லலாம்.
பொதுவாக ஹயக்ரீவருக்கு வந்து புதன்கிழமை வரக்கூடிய புதன் உரையில் வந்து ஏலக்காய் மாலை போடலாம். ஏலக்காய் மாலை போட்டு தேன் வாங்கி கொடுத்துட்டு பேனா புக்கு அதெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு சாமிகிட்ட வச்சு கும்பிட்டு வந்து படிக்கலாம். ஞாபக சக்தி கிடைக்கும். சாமிகிட்ட வச்சு கும்பிட்டது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். பட் ஆனால் வந்து படிக்கணும். படித்தா தான் நமக்கு வந்து எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும். படிக்கிறதுக்கும் ஒரு பக்கம் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதே மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. சாமியை கும்பிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நினைவில் இருக்கும். அதாவது மெமரியில் ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த 10th +2 அப்படிங்கிற அந்த பப்ளிக் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நம்ம யார் அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ்க்கு, நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு, சொசைட்டிக்கே சொல்கிறதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சான்ஸு. வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து அப்படி வெளியே வராது. நீங்கள் எல்கேஜிலேருந்து 6th 7th 8th 9th வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாம் 100 அவுட் ஆஃப் 100 எழுதியிருந்தாலும் அது பெருசாக வராது. ஆனால் இதில் வந்து தான் பேப்பரில் வரும், எல்லாத்துக்கும் வந்து நிற்கும். 2வது இதில் ஒரு பெரிய கோல் செட் பண்ணி யார் இந்த சென்டம் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த பேப்பரில் வருவாங்க. 2வது அந்த ஸ்கூலில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்கும். நமக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. அந்த கோலை அடுத்தவங்க ரீச் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ போன வருஷம் 100 அவுட் ஆஃப் 100 எடுத்தவங்க வந்து போன வருஷம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். இனி அடுத்தவங்க வந்து அந்த மாதிரி 499 எடுத்தாங்கன்னா அவங்க தான், 500 எடுத்தாங்கன்னா அவங்க தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அவங்கள அந்த கோல் வந்து யாராலையும் ரீச் பண்ண முடியாது. அது ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி ஒரு பெரிய கோல் செட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 சப்ஜெக்ட்னா இல்லை 3 சப்ஜெக்ட் அவங்களுக்கு எதுக்கு பிடிச்சதோ முடிஞ்ச வரைக்கும் 5 சப்ஜெக்ட்டு எய்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 3லையாவது நீங்கள் வந்து 100 அவுட் ஆஃப் 100 எடுப்பீங்க. இது வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி. அதே மாதிரி உங்களை வந்து நாட்டுக்கே வந்து தெரியப்படுத்துறது. இந்த ஸ்டேட்டில் நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட மதிப்பு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து அப்பா அம்மாட்டையாகட்டும் இந்த சொசைட்டிகிட்டையாகட்டும் நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து 10வது ப்ளஸ் வந்து +2 தான் வந்து நம்மளோட படிப்பை வந்து வெளியே காமிக்கிறதுக்கு உண்டான ஒரு இது கிடைக்கும். அதனால் அதை வந்து நல்லா யூஸ் பண்ணணும். வேறு எங்கே நம்ம வாங்கினாலும் அதை வந்து தெரிவிச்சுக்காது. எந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு முக்கியம் இல்லை. அது வந்து ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், மெட்ரிக்காக இருக்கலாம், சிபிஎஸ்சியாக இருக்கலாம். அதில் எந்த மேட்டரே கிடையாது. ஆனால் வந்து அங்கே ப்ரூஃப் பண்ணுறது உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்குது. இப்போது இத்தனை வருஷம் நீங்கள் படித்தது வந்து 10th ஒரு ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறது, இல்லை 10th ஒரு நல்ல மார்க் எடுத்தால் தான் அடுத்தது வந்து ஒரு நல்ல குரூப் எடுக்க முடியும். அப்படி ஒன்று இருக்குது. அதே மாதிரி +2 எடுத்தால் தான் அதுக்குண்டான ஜாபுக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று உங்களுக்கே நல்லது பண்ணிக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரிவார்டு கொடுக்குற மாதிரி. அது அதே மாதிரி 8th வரைக்கும் எடுத்திருந்தாலும் அந்த மாதிரி பெருசாக வராது. இது வந்து நம்மளோட இதை காட்டுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு. நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குண்டான இது வந்து இதில் பண்ணால் தான் பேப்பரில் வர்றது அந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் வரும். அதனால் மிக மிக முக்கியமானது உங்கள் வாழ்க்கையிலேயே. அதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு படிங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். எல்லாருமே நல்ல மதிப்பெண் பெற்று இந்த வருஷத்தில் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நாமக்கல் மாவட்டம் அப்படி போயிட்டு விழுப்புரம்லாம் போயிட்டு வந்தாச்சு. நம்ம டிஸ்ட்ரிக்டில் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வணக்கம்.